சிவாஜிக்கு முன்னாடி வசனத்த மறந்துட்டு அழுத சரோஜா தேவி, நடிகர் திலகம் என்ன பண்ணாருன்னு தெரியுமா? சரோஜா தேவி 1956வது வருஷம் வெளியான திருமணம் அப்படிங்கிற படத்தின் மூலமா தமிழ் திரையுலகத்துல அறிமுகமானாங்க. சிவாஜி கூட எதிர்ல நின்னு வசனம் பேச முடியாம சரோஜா தேவி அழுத நிலையில அவரை தேற்றுறதுக்காக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் படக்குழுவினர் எல்லாரையும் திட்டி தீர்த்திருக்கிறாரு. தமிழ் சினிமாவுல பழம்பெரும் நடிகைகள்ல முக்கியமானவங்க சரோஜா தேவி. எம்ஜிஆர், சிவாஜி தொடங்கி இன்றைய காலகட்ட நடிகர்களான விஜய், சூர்யா உட்பட பல நடிகர்கள் படங்கள்ல நடிச்சிருக்கக்கூடிய சரோஜா தேவி 1956வது வருஷம் வெளியான திருமணம் அப்படிங்கிற படத்தின் மூலமா தமிழ் திரையுலகத்துல அறிமுகமானாங்க. கடைசியா தமிழ்ல போன 2009வது வருஷம் வெளியான சூர்யாவோட ஆதவன் படத்துல நடிச்சிருந்தாங்க. இதுக்கு இடையில 1963வது வருஷம் வெளியான இருவர் உள்ளம் படத்துல சிவாஜி கூட இணைஞ்சு சரோஜா தேவி நடிச்சிருந்தாங்க. கே.வி. மகாதேவன் இசையமைச்ச இந்த படத்துக்கு கண்ணதாசன் பாடல்களை எழுதியிருந்தாரு. எல்.வி. பிரசாந்த் இயக்குன இந்த படத்துக்கு கருணாநிதி திரைக்கதை எழுதியிருந்தாரு. எம்.ஆர். ராதா, டி.ஆர். ராமச்சந்திரன், கே. பாலாஜி இந்த மாதிரி நிறைய பேர் முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்க. இந்த படம் வெற்றி படமா அமைஞ்சது. இந்த படத்துல நடிக்கும் போது நடந்த சுவாரஸ்யமான தகவல் ஒன்ன நடிகை சரோஜா தேவி பகிர்ந்திருக்காங்க. நானும் சிவாஜி கணேசனும் பல படங்கள்ல ஒன்னா இணைஞ்சு நடிச்சிருக்கோம். அந்த படங்கள்ல என்னோட நடிப்பு சிறப்பா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் நடிகர் திலகம் தான். அவரோட இருவர் உள்ளம் படத்துல நான் நடிச்சிருந்தேன். இந்த படத்துல அவர் ஒரு பிளே பாயா நடிச்சிருப்பாரு. இந்த படத்தோட ஒரு காட்சியில என்ன பார்த்து, எனக்கு என்ன படிப்பில்லையா, பணம் இல்லையா, அழகில்லையா, நீ ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்பாரு. அவர் கேட்ட அந்த ஸ்டைல்ல மயங்கினா என்ன டயலாக் அப்படிங்கறதையே மறந்துட்டேன். அதுக்கப்புறமா ஒரு ரீடேக் ஆச்சு. அடுத்து 2வது ரீடேக் ஆனதும் காட்சி சரியா வரல அப்படிங்கறதுனால நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். நான் அழுதா நிறுத்த மாட்டேன் அப்படின்னு நடிகர் திலகத்துக்கு தெரியும். அதனால அவரு சரோஜா நல்லாதான் நடிச்சா, நீதான் சரியா படம் பிடிக்கல அப்படின்னு சொல்லி கேமராமேனையும் லைட் மேனையும் சத்தம் போட்டாரு. அதுக்கப்புறமா என்ன தேற்றி மறுபடியும் ஒரு டேக் எடுத்தாங்க. நீ அழகுல மன்மதனா இருக்கலாம், பணத்துல குபேரனா இருக்கலாம், படிப்புல மேதையா இருக்கலாம், இந்த 3யும் காக்கக்கூடிய கண்ணியம் உன்கிட்ட இல்ல அப்படிங்கிற டயலாக்க சொன்னேன். அந்த டயலாக்க சொன்ன உடனே அவரு என்ன பாராட்டினாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவாஜி கணேசனோட மிகச்சிறந்த படங்கள் பட்டியல்ல இதுவும் ஒண்ணு. இருவர் உள்ளம் வெளியானப்போ ரொம்ப பெரிய வெற்றியை பெற்றுச்சு. அதே மாதிரி 80கள்ல புத்தம் புதிய காப்பி அப்படின்னு மறுபடியும் திரையிடப்பட்டப்போ தியேட்டர்ல புதுப்படம் வெளியாகி ஓடுறது மாதிரி 7 வாரம் 9 வாரம் அப்படியெல்லாம் ஓடி சாதனை படைச்சது. அந்த தியேட்டர் முடிஞ்சு வேறொரு தியேட்டருக்கு வந்தப்போ இணைந்த 71வது நாள் அப்படிங்கிற போஸ்டர் எல்லாம் பூரி போட ரசிச்சு கொண்டாடினாங்க தமிழ் சினிமா ரசிகர்கள். 1963வது வருஷம் மார்ச் மாசத்துல வெளியாச்சு இருவர் உள்ளம் படம். வாழ்க்கையில தப்பு செய்யறது சகஜம், திருந்தி வாழ்றதா வாழ்க்கைக்கு முக்கியம் அப்படிங்கறதையும், சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் கை கோர்த்துக்கிட்டா நல்லவன கூட கெட்டவன் அப்படின்னு இந்த உலகம் நம்பத்தான் செய்யும் அப்படிங்கறத அப்பவே புரியுற வகையில சொல்லியிருந்த காவியம் தான் இருவர் உள்ளம்.